இந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் இருக்காங்களே, அவர்கள் நமக்கு வரம் தருகிறார்களோ இல்லையோ அது அப்புறம். ஆனா இந்த தேவர்கள் வழிபாட்டுக்கு இடையூறு செய்வார்கள்னு நம்ம இதிகாச புராணங்கள்ல பாக்குறோம். விஸ்வாமித்திரர் தவம் புரிந்தால் இந்திரன் மேனகை அனுப்பி அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்கிறான். அம்பரீஷன் யாகம் பண்ணா அந்த யாகத்தில் பலியிடும் குதிரையை இந்திரன் கவர்ந்து செல்கிறான். இதெல்லாம் ஏன் பண்றான்னா, தேவர்களுக்கு தங்கள் பதவி போயிடுமோன்னு ஒரு எண்ணமா. தேவர்கள் தெய்வம் கிடையாது, தெய்வம்ங்கிறவர் உயர்ந்தவர். ஆனா தேவர்கள் என்பவர்கள் தெய்வத்தால் நியமிக்கப்பட்டு ஒரு சில பணிகளை செய்பவர்கள். அவர்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி எண்ணம் வந்து, ஆஹா இவன் வழிபாடெல்லாம் செய்கிறானே, இவன் மேலே போயிட்டான்னா என்ன பண்ணுறது, இவனை கீழே இறக்கணும், இப்படிப்பட்ட வேலைகள் செய்வார்களாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் மனசு ஒழுங்காக இருக்கிறதுனால அப்போ தப்பு பண்ணணும்னு தோணாது. அதனால தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலத்தில் நாம் இறை வழிபாடு செஞ்சா நாம் அந்த தேவர்களை வழிபட போகிறது இல்லை, தேவாதி தேவன் தெய்வமான இறைவனை தான் வழிபடுறோம். ஆனால் அந்த இறை வழிபாட்டுக்கு தேவர்கள் இடையூறு செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு மார்கழி மாதம் தான் சிறந்த மாதம். ஏன்னா அவர்களே சத்துவ குணத்தோடு பிரம்ம முகூர்த்தம் ஒரு மாதம் சைலண்டாக இருப்பார்கள். அவர்களும் நம்ம வம்புக்கு வரமாட்டார்கள். நாம் கொஞ்சம் நிம்மதியாக பக்தியில் ஈடுபடலாம். அதனால தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்பதாலே வழிபாட்டுக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம்.